இன்சூரன்ஸ் இப்போ எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப காமன் ஆயிடுச்சு. நம்மளோட காருக்கு, பைக்குக்கு இன்சூரன்ஸ் வச்சிருக்கோம். ஃப்ளைட்டில் போகிறோம்னா அந்த ட்ரிப்புக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறோம். ஃபோனுக்கு கூட நிறைய பேர் இன்சூரன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் முக்கால்வாசி நம்ம எல்லாருக்குமே ஆஃபீஸில் ஹெல்த் இன்சூரன்ஸ் தராங்க. ஆனால் நம்ம லைஃப்லேயே பிக்கஸ்ட் ஃபினான்ஷியல் ரிஸ்க், அதாவது சீரியஸ் இல்னஸ் ரிஸ்க் வந்துச்சு, அதுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியுமா? இந்தியாவில் டயபெட்டிஸ் ரொம்பவே காமன் ஆயிடுச்சு. 30-40 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துகிட்டே இருக்குது. இப்போ கேன்சர் கேசஸ் வேறு வருஷம் ஏறிட்டே போயிட்டுருக்கு. உங்கள் ஃபேமிலி ஜெனட்டிக்ஸில் இல்னஸ் ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா, அதாவது அப்பாவுக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம், அம்மாவுக்கு ஒரு டயபெட்டிஸ், இல்லை கேன்சர் ஹிஸ்ட்ரி அவங்க தாத்தாக்கெலாம் இருந்துச்சுன்னா, அது நம்மளுக்கு வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். நான் உங்களை பயமுறுத்த விரும்பலை, ஆனால் இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஒரு 38-40 வயசு ஆகும்போது நம்மளதில் 75% பேருக்கு ஹோம் லோன்ஸ் இருக்கும், குழந்தைங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும், காரு, பைக்கு, பர்சனல் லோனு, நிறையா மந்த்லி இஎம்ஐ இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோடு சேர்த்து. இந்த டைமில் சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஒரு கேன்சர் டயக்னோசிஸோ வந்துச்சுன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸு ஹாஸ்பிட்டலோட பில்லை கவர் பண்ணிடும். அதுக்கு நம்ம ஆஃபீஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் எடுத்துருவாங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு 6 மாதம் நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்களோட இன்கம் லாஸை யார் கவர் பண்ணுவாங்க? உங்களோட ரெக்கவரி டைமில் சேலரி ஸ்டாப் ஆகிடும். அப்போ உங்ககிட்ட தேவையான அளவுக்கு சேவிங்ஸ் இருக்கா? இல்லை ஒரு ஊர் விட்டு ஊர் போய் ட்ராவல் பண்ணி தங்கி இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா அதுக்கு தேவையான காசு? இல்லை ஒரு டாக்டர் ஒன்று சொல்கிறாரு, உங்களுக்கு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ஹையர் லெவல் ஆஃப் டெஸ்ட் பண்ணோன்னா அது உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பண்ணாது. முக்கால்வாசி ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் பண்ணாது. அதை தவிர நான் முதல்ல சொன்ன மாதிரி குழந்தைங்களோட ஃபீஸு, வீட்டோட இஎம்ஐ காசு, ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ்க்கு தேவையான காசு, இதுக்கு தான் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் ரொம்பவே முக்கியம். இது நார்மல் ஹெல்த் இன்சூரன்ஸ் மாதிரி வெறும் பில்லை காமிச்சு ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்குறது கிடையாது. கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு ஒரு மேஜர் இல்னஸ் டயக்னோஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக ஒரு லம்சம் அமௌண்ட் கொடுத்துரும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் எடுத்திருக்கீங்கன்னா, நீங்கள் பில்லாம் சப்மிட் பண்ண தேவையில்லை. உங்களோட டயக்னோசிஸை கொடுத்தாலே கேஷ் ஸ்ட்ரைட்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அதை நீங்கள் அவங்களுக்கு எந்த பில்லும் திரும்ப சப்மிட் பண்ண தேவையில்லை. உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். இது நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய் நம்மளுக்கு இன்கம் ஸ்டாப் ஆச்சுன்னா நம்மளோட இன்கம்மை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை லோனை க்ளோஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை பசங்களோட ஹெல்த்துக்கோ, இல்லை நம்மளுக்கே அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் தேவைன்னா அதுக்கு தேவையான காசை இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் நம்மளுக்கு டைரெக்டாக கொடுத்துரும். இது ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ரீத்திங் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எந்தெந்த மேஜர் இல்னஸ்லாம் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக், பைபாஸ் சர்ஜரி, ஸ்ட்ரோக், கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், மேஜர் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், பராலிசிஸ், லிவர் ஃபெயிலியர், கோமா, இந்த மாதிரி நிறைய கிட்டத்தட்ட 50 கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு இந்த மாதிரி கவர்ஸ் இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா இதோட ப்ரீமியம் ரொம்பவே சீப்பாக இருக்கும். ஸோ உங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் கவரோடு சேர்த்து மறக்காமல் கண்டிப்பாக கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரும் சேர்த்து எடுங்க. தேங்க்யூ.